கிரிஞ்சு பண்ணி வச்சிருக்கேன். சீமான் வந்து அந்த மரம் செடி கொடியில் அவர் அந்த அப்டேட்ல இருக்காரு. அவர் மைனை மாற்றி இந்த ஆர்கானிக் லைஃப்ல கொண்டு வராப்புல. இதான் கதை. அந்த பொண்ணு வந்து எல்லா ரியாக்ஷன் அப்படியே தான். 3 படத்தில் பார்த்த எதுவுமே அதுல இருந்து எலமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கொஞ்சம் லாக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு. ரொம்ப சுமாரான படம் தான். பெருசாக ஒன்றும் இல்லை. விக்னேஷ் சிவனோட சூப்பர். அமெரிக்காக்காரன் இங்கே வந்து வேலை பார்க்குறமே நம்மகிட்ட கொடை விற்கிற மாதிரி இப்போ அந்த வடக்கன்ஸ்லாம் எப்படி நம்மகிட்ட வந்து விற்கிறானுங்க அந்த மாதிரி ரொம்பவுமே கிரியேட்டிவ் சூப்பராக இருந்துச்சு. ஃபோன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் ஃபோன்லேயே இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை போகுதுன்னு நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு ஓகே. அடுத்து வர ஜெனரேஷன் ஏஐ இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, ஜெனரேஷன் சூப்பர். இந்த படம் 100 கோடி அடிக்கணும் நம்பிக்கை இருக்கு ப்ரோ. உண்மையிலே சரமான படம் ப்ரோ, அடிச்சுக்கவே முடியாது ப்ரோ. டிராகனோட இது உண்மையில சூப்பர் படம் ப்ரோ. நல்லா பார்க்கலாம் பாருங்க, ஃபேமிலியோட சூப்பராக இருக்கு ப்ரோ. இன்னைக்கு விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதனோட பயங்கரமான நடிப்பில், அனிருத்தோட மியூசிக்கில், எஸ்ஜே சூரியோட மாசான நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வந்து லவ் டுடே, டியூடு, டிராகன் எல்லாம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லவ் டுடே அதையும் பற்றி எடுத்துட்டாரு. 2040 லவ் ஃபியூச்சர் இந்த படத்தை எடுத்துட்டாங்க. நீ பாஸ்ட்டாக ஒரு படம் எடுப்பாரா பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நேற்று கேட்கலான்னு பார்த்தோம். எங்களால் கேட்க முடியல. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவரே சொல்லியிருக்காரு, படத்துலேயே சொல்லிட்டாங்க அவரால் மட்டும்தான் படம் காப்பாற்றப்பட்டுச்சுன்னு. அனிருத் தான். பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் எப்படி இருக்காரு? பிரதீப் ரங்கநாதனோட முதல் 3 படத்தில் எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தாரோ அதே தான். அந்த முதல் 3 படத்தில் எப்படி ஆக்ட் பண்ணாரோ அதே மாதிரி தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா ரியாக்ஷன் அப்படியே தான். 3 படத்தில் பார்த்த எதுவுமே அதுல இருந்து எலமெண்ட்ஸ் கூட உங்களுக்கு இருக்கு. படத்துல அட்லி கேமியோ இருக்கு, சூப்பரா இருக்கு. அட்லி கேமியோ இருக்கு. திவாகர் கேமியோலாம் இருக்கு. திவாகர் இருக்காரு. அட்லி கேமியோ இருக்கு, அது சூப்பரா இருக்கு. விக்னேஷ் சிவன் டைரக்ஷனாலே ஒரு படம் இல்ல. விக்னேஷ் சிவன் கேமியோவே ஒன்று இருக்கு. அது இல்லாம விக்னேஷ் சிவன் கேமியோ ஒன்று இருக்கு. படம் பூரா பண்ணியிருக்காரு. படம் பூரா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கும். கிரிஞ்சா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வார்த்தையை எப்படி டிஃபைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சீன் பை சீன் செதுக்கியிருக்காரு. இல்லை அவர் கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு 3 படம் ஹிட்டு, விக்னேஷ் சிவனுக்கு அப்படி ஆகலை. சரி ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்ட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. படம் அதெல்லாம் சொல்ல இல்லை, அவருக்கு 3 படம் ஹிட்டு, விக்னேஷ் சிவனுக்கு அப்படின்னு ஹிட் ஆகலை. சரி அதுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு ரசிச்சு பார்க்க, நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம். சரி அவரும் கஷ்டப்பட்டு. சரி அது படம் பெருசாக ஒன்றும் இல்லை. விக்னேஷ் சிவனுடைய டேரக்ஷன் ஸ்டோரி பிளாட்டே ரொம்ப வீக்கான பிளாட். அதனால் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் மேக்கிங் வைஸ் கிளப்பிட்டாப்ல வேஸ்ட்டு. பிரதீப்லாம் வேஸ்ட், ஒன்றுமே இல்லை. எஸ்ஜே சூர்யா கூட கிளைமேக்ஸில் மட்டும்தான் பண்ணுறாப்புல, வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் ரியலி அப்செட் படத்தில். ஓகே நல்லா பண்ணியிருக்காப்புல, அவர் கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ அது ஒன்று தான் பார்க்குற மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை படத்தில். ரொம்ப பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன். நல்லா இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. சூப்பர், நல்லா பார்க்கலாம். ஃபுல்லாகவே வச்சு தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும், ஒரு மிஷின் சொல்லி நம்ம வாழக்கூடாது தான் கான்செப்ட். இது எந்த அளவுக்கு ஒரு 2040 எந்த அளவுக்கு கதையை கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு ரியாலிட்டியில் வருமானு சொல்ல முடியாத ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஒரு சீன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அமெரிக்காக்காரன் இங்கே வந்து வேலை பார்க்குறமே நம்மகிட்ட கொடை விற்கிற மாதிரி இப்போ அந்த வடக்கன்ஸ்லாம் எப்படி நம்மகிட்ட வந்து விற்கிறானுங்க அந்த மாதிரி ரொம்பவுமே கிரியேட்டிவ் சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக ட்விஸ்ட்டு. சீரியஸ்லி ஏஐ சொல்லி நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும். சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக கொடுத்துருங்க படத்தை. சீரியஸ்லி 100 crore. அவர் மையன் வந்து எப்படின்னா இந்த அப்டேட்ல இருக்காப்புல. சீமான் வந்து அந்த மரம் செடி கொடியில் அவர் அந்த அப்டேட்ல இருக்காரு. அவர் மையனை மாற்றி இந்த ஆர்கானிக் லைஃப்ல கொண்டு வராப்புல. இதான் கதை. அந்த பொண்ணு வந்து அப்டேட்ல இந்த அப்டேட்ல இருக்கு, இந்த கல்ச்சர் ட்ரெடிஷனல் இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இந்த பையன் இப்படி சொல்ல. திவாகர் ஒரே ஒரு சீன் தான் வந்தாப்புல. இந்த சீன் மட்டும் தான் வந்தாப்புல, வேற எதுக்குமே வரல. இல்லை நிறைய யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி, அவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு 4-5 பேர் இதில் நடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். யாருக்கு பெனிஃபிட்டாக இது என்ன ஒரு ஆப்னால பெனிஃபிட், இந்த ஆப்பில் பண்ணலாமா வேணாமான்றது அவ்வளோதான். இந்த ஆப் ஃபஸ்ட்டு வருது, அடுத்து வேணான்றாங்க, அவ்வளோதான். ஒரு ஃபியூச்சர் லவ் தான் வருதுமே கிடையாது. இந்த ஆப்னால நல்லா வந்து வருமா வராதான் எப்பயுமே நம்ம எப்பயுமே மனதில் வர லவ் தான் செட் ஆகுன்ற மாதிரி. ஆனால் சொல்கிறேன் ஸ்டோரி ஆமாம், ஒவ்வொரு சீனுக்கு அடுத்த சீனுக்கு சம்மந்தமே இருக்காது. எதுக்கு அது நம்ம தான் தேடணும். இப்போ என்ன இருக்காது அவ்வளோதான். படம்
ஃபேமிலியோட பார்க்கலாம். குடும்பமே பிடிக்காது அப்படின்னா வந்து 2K கிட்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியுமா படம்? அந்த அளவுக்கு மோசம் வரதுன்னா பார்க்கலாம். நம்ம வாழ்ந்த மாதிரியே வாழ்க்கை மாதிரி இந்த படம் எடுத்திருக்காரு. இந்த சூர்யா எடுத்தது நல்லா இருக்கு படம். அதே மாதிரி நடிக்கிற அந்த ஹீரோவும் சூப்பராக நடிச்சிருந்தாரு. இந்த வாழ்க்கை நம்மளே வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. ஃபோன் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஆனால் ஃபோன்லேயே இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை போகுதுண்டு. அது இல்லாமல் இந்த பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னா இப்படி தான் இருக்கணும். படம் செமையாக இருக்குது, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அதனால் படம் சூப்பராக எடுத்திருக்காரு. இல்லை இந்த லவ் சீரி வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகிறதோட இதோட நல்லா இருக்குது. ஏன்னா நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு ஒரு மெசேஜ் சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணுவோம். ஆமாம் சின்ன பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நம்ம அன்னைக்கெல்லாம் நாங்கள் சொல்லி தான் ஊட்டியிருக்கோம். அந்த அவரை ஃபோனை காட்டிலாம் நாங்கள் ஊட்டினதே இல்லை. நாங்கன்னா அந்த காலத்துலேருந்து நான் இப்போ இன்னைக்கு தான் பார்த்த படம் எனக்கு உரிமையாக இருந்துச்சு. ஏன்னா வாழ்க்கையில் நான் இப்படியே வாழ்ந்துருந்தனால எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இதுதான் படம் சூப்பராக இருக்குது. ஆமாம், படம் சூப்பராக இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அப்பான்ற ஒரு வார்த்தை வாழ்க்கை அப்படி தான் இருக்கணுன்றது காட்டிட்டாரு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஓனாக இருக்குது. அதாவது படத்தில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். படமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. படத்தை வந்து ஒரு இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து கரெக்டாக 2040க்கு மேலே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து அந்த படம் அமைப்பு, அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கொஞ்சம் லாக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா போச்சு. ஆனால் இதில் வந்து சீமான் அவரோட இது வந்து இந்த ஒரு இயற்கையான முறையில் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மொபைல்னால நம்ம அடிமையாகப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்த படம் வந்து தெளிவாக காமிச்சிருக்கு. ஆனால் ஒரு மொபைல் வந்து ஒருத்தவங்களோட காதலை வந்து நிர்ணயிக்க முடியாது. ஒரு ஆப்பு வந்து ஒரு காதலை நிர்ணயிக்க முடியாது. அதுக்கும் ஹார்ட்டு ஒரு மனுஷன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அந்த மனுஷன் வர்ற காதலை வந்து ஒரு ஆப்போ ஒரு மொபைலோ நிர்ணயிக்க முடியாதுங்கிறத ரொம்ப சூப்பராக தெளிவாக அழகாக சொல்லியிருக்காங்க. இதில் வாட்டர்மெலன் சார் ஒருத்தர் வர்றாரு, அவரும் நல்லா இருந்துச்சு. காமெடி யோகி பாபு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் என்னென்னா அமெரிக்காவிலேருந்தே வந்து இங்கே வேலை பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப கவனமாக எங்கே எப்படி இருக்கும் எதையுமே வந்து ரவுண்டு போட்டு காட்டாத மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அருமையாக இருக்குது. எனக்கு படம் பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆமாம், ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா விறுவிறுன்னு போச்சு. ஆனால் காதலை வந்து யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. ஒரு ஆப்பாலேயோ ஒரு மொபைல்னாலேயோ நிர்ணயிக்க முடியாது. இது வந்து மனசு மட்டும்தான் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு படம். 2 கூட அடிச்சிருக்கு. 3 படம் இல்லை, இந்த படம் கொஞ்சம் அவங்க தான் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வருமானு தெரியல. நன்றி. பண்ணி வச்சிருக்கேன். எலக்ட்ரிக்கெல்லாம் 2015 தான் கொண்டு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைண்ணே, ரொம்ப கிரிஞ்சுண்ணே. ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. ஆமாண்ணே, இது வெற்றி டைரக்ஷன் நல்லா இருக்கு. அந்த காமெடியே இல்லைண்ணே, ஒன்றும் சும்மா அதை கிரிஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. படம் ரொம்ப ஆக்டிங் எப்படி இருக்கு? ஒரு எப்பயும் போல தான் நடிச்சிருக்காங்க. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆனால் விக்னேஷ் சிவன் கொஞ்சம் நல்லா பண்ணுவார், கதையாக வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதானே, அந்த அளவுக்குலாம் இல்லைண்ணே. பழைய படம் மாதிரி தான் இல்லை. தானா சேர்ந்த கூட்டம் 400 தான் மாதிரிலாம் இல்லை. ரொம்ப முக்கியம் தான் இருக்குது. ஒரு சீன் கூட நல்லா விஜய் ஆக்டிங்கு ஹீரோனியம் அப்படி. விஜய் சூர்யாக்கெலாம் பெரிய ரோலாக கிடையாது. பெரிய ரோல் சும்மா வருவார், அப்போ எப்போ வருவார் இல்லை மாதிரி காமிச்சிருக்கேன். அவ்வளோதான். ஒன் டைம் வாட்ச் பண்ணாமல் இல்லையா? எனக்கு பிடிக்கல. நான் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னா லவ் டுடே மாதிரி இல்லையா? அந்த அளவுக்குலாம் படம் அந்த அளவுக்கு இல்லையா? உங்களுக்கு லவ் டுடே எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? இல்லை நெக்ஸ்ட் வர ஜெனரேஷனுக்கு ஓகே. அடுத்து வர ஜெனரேஷன் ஏஐ இந்த மாதிரி பண்ணுறாங்கல்ல, ஜெனரேஷன் சூப்பர். இந்த ஃப்யூச்சரில் எப்படி லவ் பண்ணுறாங்க அதுக்கு சொல்லியிருக்காங்க. 2040 அந்த மாதிரி லவ் பண்ணுறது எப்படி, இப்போ லவ் பண்ணுறது எப்படி எல்லாத்தையும் டெக்னாலஜி அது அந்த லவ்வை பற்றி கதை. நம்ம இருக்கிற லவ் ஃப்யூச்சர்லையும் இருக்குமா? அதான் சூப்பராக அடிச்சிருக்காரு. இந்த படம் 100 கோடி அடிக்கிற நம்பிக்கை இருக்கு ப்ரோ. உண்மையிலே சரமான படம் ப்ரோ, அடிச்சிக்கவே முடியாது ப்ரோ. ட்ராகனோட இது உண்மையில் சூப்பர் படம் ப்ரோ. நல்லா பார்க்குறேன், எல்லாம் பாருங்க ப்ரோ. ஃபேமிலியோட சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் இருந்துச்சு. கம்பெனி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டைலாக் சொல்லியிருக்கேன். சூரியன் ப்ரோ, வை ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஏன்னா இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த டைலாக்கோட மீனிங் தெரியும். ஏன்னா இப்போ ஏஐ அப்படிலாம் எல்லாமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிட்டு. ஆனால் இந்த டெக்னாலஜியை 2040க்குள்ள லவ் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த யூனிவர்ஸ்குள்ளேயே கொண்டு போய் நம்மளை காட்டியிருக்காங்க.
அது விக்னேஸ்வரன்னா லவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் லவ்வில் பிச்சு உதருவாப்ல. ஆனால் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா ஏஐ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஏஐ உங்கள் லவ்வை ப்ரிடிக்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அதை சுதாரிச்சுக்கணும், அப்போ நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றதை இந்த படம் சொல்லுது. ஒரு ஏஐக்கும் மனுஷங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடையில் நடக்கிற ஒரு போர் தான் இந்த படமாக இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் சொல்லியிருக்கிற விஷயம்லாம் 2040 நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போயே எல்லாருமே சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே ஃபோன் கொடுக்க ஆரம்பிச்சு, ஃபோன் இருந்தால் தான் சாப்பிட்றாங்க. இது நோமோபோபியா அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இப்போ எல்லாமே ஃபோன் தான் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஃபோன் எடுக்க இப்போ நானே வெளியே போயிட்டு இப்போ டீ கடை எங்கே போனோன்னா டக்குனுக்கு ஃபோனை எடுத்துருவேன். ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். நம்ம டோபமைன் அதுக்கு அடிக்ட் ஆகிடுச்சு. அப்படி இருக்காமல் நம்ம குழந்தைங்க உண்மையான லவ்வை ஃபீல் பண்ணணும், உண்மையான லைக்கை ஃபீல் பண்ணணும், உண்மையான ஃபாலோவர்ஸை எடுத்துக்கணும். இதில் காட்டுறாங்க ஒரு யூனிவர்ஸ் ஆர்கானிக் வேர்ல்டு. அப்படி இந்த ஆர்கானிக் வேர்ல்டு எப்போ வரீங்கன்னா ஒரு சீமான் சார் எல்லாம் ஒரு ஐடியாலஜி சொல்லுவார்ல. ஆனால் இந்த படத்தில் அந்த ஐடியாலஜி சொல்கிறதுக்கு அவர் தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவர் சொன்னாதான். ஏன்னா அவர்கிட்ட ஃபோன் இல்லை. நம்ம விஜய் சார் எடுத்துக்கிட்டோம்னா அவர்கிட்டையும் ஃபோன் இல்லை. இப்போ பவர் பாஸில் எடுத்தோம்னா அவங்க யூஸ் பண்ணுற ஃபோன்னா டெக்னாலஜி எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஃபோன்றது பேசுறதுக்கு மட்டுமே இருக்குன்னு தவிர அதுக்குள்ளேயே மூழ்கி போய் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படியே போனால் அதுக்கு இன்ஃபினிட்டியான ஒன்று. அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா லவ் தெரியாது. அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், இப்போ ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட அந்த குழந்தைக்கு தெரியாது. ஸ்டோரி எங்கேஜாக இருக்குது. ஆனால் ஸ்டோரியில் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்தது சீமான் சாரோட அந்த கேரக்டர் தான். அவர் தான் அந்த எல்லாமே. ஏன்னா இவங்களுக்குள்ளே இருக்கிற இந்த டெக்னாலஜி உலகத்தில் அவர் தான் மனுஷனாக வாழ்கிறார். இப்போ 2040 யார் மனுஷனாக இல்லாமல் இப்போல்லாம் விவசாயம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும்தான் வாழ்வாங்க. இப்படி இந்த ஃபோனு அப்படின்னு நோண்டிகிட்டு இருக்கவங்கலாம் அதுக்கே அடிக்ட் ஆவாங்க. அவங்க வாழ்கிறதே அந்த ஃபோனுக்காக தான் இருக்கும். லவ்வுக்காக இருக்காது, பேரண்ட்ஸ்க்காக இருக்காது. அதை இந்த ஒரு மெசேஜ் இப்போ நம்ம குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டா தான். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுதுன்னா இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அது ஒரு மாற்றம் எல்லாருக்கும் வரும். இல்லைன்னா ஃபோனை குறைச்சிக்குவோம். ஏன்னா நம்ம இப்போ ட்ராவல் பண்ணுற பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய இது நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே அந்த பஸ்ஸில் என்ன நடக்குது, அங்கே நடக்கிற ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன பிச்சை எடுக்கிற அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன தள்ளு வண்டியிலே இருக்கிற அந்த லவ்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபோன் நோண்டும் போது பார்க்க முடியாது. அந்த நேச்சுரலான ஃபீல்ஸ் எல்லாம் நம்ம உணர முடியாது. அதெல்லாம் உணரணும்னா நீங்கள் அந்த ஃபோனை எடுத்து கொஞ்சம் விலகி வரும்போது தான் உங்கள் லவ், பேரண்ட்ஸோட லவ் அதெல்லாம் புரியும். இதுலேருந்து கொஞ்சம் விலகி வாங்க, அதுக்குள்ளேயும் மூழ்கிறாதீங்க அப்படின்றத இந்த படம் சொல்லுது. அப்போ சீமான் சார் மேடையில் பேசுறத அவர் இங்கே படமா எடுத்து வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஆட்டோ கொடுத்தியா கொஞ்சம் நல்லது நடக்கும் நம்புறோம். ஆனால் அவர் மேடையில் பேசுறது இங்கே எடுத்து வச்சிருக்காரு. இந்த இதில் அங்கே என்ன பேசுறாரோ அதை அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. அந்த ஒரு இதில் ஒரு நம்பிக்கை வருது. படத்துல எப்படி பண்றாருன்னா ஸோ நம்ம பார்லிமெண்ட்ல போனா கண்டிப்பா பண்ணுவார் ஒரு நம்பிக்கை இருக்கு. பிரசன்டாவா இருக்குமோ இன்டிக்கு அப்படின்னு நினைக்காது. அப்படி இல்லை சப்போர்ட் நம்ம யாருக்காக ஒரு விஷயம் யாருக்காக நல்லது நடக்கலாம், மக்களுக்கு நல்லது நடக்கிற எதுவாக இருந்தாலுமே அது தப்பு. அவர் சொல்றது இப்போ நம்மளுக்கு புரியாது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ சாப்பாடு கிடைக்கும். இப்போ சிலிண்டர் கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி சாப்பாடு கிடைக்காம இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவர் சொன்னது புரியும். ஏன்னா ஒரு ஐடியாலஜியை புரிஞ்சுக்கங்க. அவரை தனிப்பட்ட வாழ்க்கை என்னென்ன விமர்சனம் பண்ணுறேன் அதெல்லாம் விட்டுருங்க. ஒருத்தர் சொல்கிற கருத்தை மட்டும் பிடிச்சிங்க. இப்போ நானே பேசுகிறேன், நானே அதை ஃபாலோ பண்ணாமல் இருப்பேன் ஒரு சிலது. இப்போ நான் பேசுகிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த மாதிரி தான் ChatGPT சொல்கிற எல்லாமே உண்மை இல்லை. அதுக்கு விவசாயம் தெரியுமா? ChatGPT விவசாயம் தெரியுமா? பசியில் இருக்க வேணும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுமா? அந்த மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க. சீமான் ஐடியாலஜி சீமான் ஒரு மாற்றம் இருக்கு. என்டிக்கு சப்போர்ட் பண்ணல. நான் ஒரு விவசாயம் பேசுனதா இங்க பண்ண நான் சாப்பாடு தான். ஸோ பார்லிமெண்ட்ல போனா நிறைய பண்ணுவார் நம்புறோம். அவருக்கு ஓட்டு பண்ணா இல்லை. நீங்க ஒரு மனுஷனா அவர் மதிச்சிங்கன்னா, மனுஷனும் மனிதாபிமானம் காக்கணும்னா அவருக்கு ஓட்டு பண்ணுங்க. மற்ற யாருக்குமே. ஏன்னா நாங்களே இந்த இதுல சீமான் இருக்காரு அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. அந்த உள்ள அந்த ஃபோன் மூலமா பிரதீப் ரங்கனோட அப்பாவா நடிச்சு அந்த ஆர்கானிக் ஃபார்ம்ல எல்லாமே மரம் செடி கொடி தான் நீ பார்த்துக்கணும் வச்சுக்கணுன்றப்ப அந்த இடத்துல அவர் இந்த எல்லாத்தையும் உடச்சிட்டாரு. ஃபோனு நெட்ஒர்க் எதுவுமே கிடையாது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இப்படி தான் இருக்கணும், இந்த நெறிமுறையை பார்ப்போம், வாழ்க்கை நெறிமுறையை பார்ப்போம், ஃபோன்லாம் வேணாம், அதெல்லாம் ஆடம்பரம். அதில் ஒரு பொண்ணு அவர் இறந்துட்டார். அவர் பொண்ணு இந்த ஃபோன் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுல ஆக்சிடென்ட் ரோடு கிராஸ் பண்ணுறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடும். பிரதீப் ரங்கநாதனுக்கான படம் இல்லை, சீமானுக்கான படம் தான் இது. அவர் உங்களுக்கு ஒரு மகன் இறந்து போனதுலேருந்து இவர் இந்த ஆர்கானிக் ஃபார்ம் வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு பார்க்கலாம். நீங்கள் சீமான் பாட்டுலாம் கிடையாது, சும்மா அப்போ ஒரு சீன் வருவார் போவார், அதோட அவ்வளோதான். அவரோட முறை இந்த ஆர்கானிக் தான். அவங்ககிட்ட கேட்டு பேசுவாங்க.